Yuvan, this is my house. Oh, nice. Come. Yeah. Come. Yeah. What happened? தெரியல, லாக் பண்ணிருக்காங்க. எதுக்கு மெயின் டோர் லாக் பண்ணிருக்காங்க? வெளியில போயிருப்பாங்க போல இருக்கு. What happened, Nitya? தெரியல, மெயின் டோர் லாக் பண்ணிருக்கு. Mm-hmm. நான் அப்பாக்கு கால் பண்ணி பார்க்கறேன். Okay. சஞ்சய்க்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். Nitya, any problem? நோ அப்பா நம்பரும் சஞ்சய் நம்பரும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அதான் ஒன்னும் புரியல. ஓகே, பக்கத்துல தான் பெரியம்மா வீடு இருக்கு, அங்க போய் வெயிட் பண்ணலாம். வா. Okay. பெரியம்மா, நித்யா, வாமா. எப்படி இருக்கீங்க பெரியம்மா? நீ பேசுறியா? உனக்கு சரியாயிடுச்சா? சரியாயிடுச்சு பெரியம்மா, நல்லா பேசுறேனா? பெரியம்மா, இவர்தான் என் ஃப்ரெண்டு, பேரு யுவான். நான் இந்த அளவுக்கு பேசுறதுக்கு காரணமே இவர்தான். இவர் மட்டும் இல்லனா என்னால இந்த அளவுக்கு பேசியிருக்கவே முடியாது. வணக்கம் தம்பி. வணக்கம். ஐயோ, வெளியே நிக்கிறீங்களே, வாங்க உள்ள வாங்க. வர உள்ள வாங்க தம்பி. அண்ணா, நீங்க வெயிட் பண்ணுங்க. சரிம்மா. வாங்க உள்ள வாங்க. உட்காருங்க உட்காருங்க தம்பி. Yeah, thank you. அத்தை, அத்தை, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. யாரு? பாட்டி. அம்மாடே, நித்யா, என் தங்கமே. எப்படி இருக்கீங்க பாட்டி? ஐயோ ஐயோ, பேசுறீங்க, நல்லா பேசுறியம்மா. சுந்தரி, எப்படி எப்படி பேசுற பாருப்பா. இவரால தான் பேச்சு வருதா? அப்படியா? வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். உட்காருங்க உட்காருயா, தம்பி. உட்காரம்மா. உட்காருங்க. நித்யா, இவர்கிட்ட கேளுமா, காபி வேணுமா டீ வேணுமான்னு கேளு. பெரியம்மா, அவருக்கு நம்ம தமிழ் பேசுறது நல்லாவே புரியும், நீங்களே தாராளமா கேட்கலாம். நான் காபி போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல, வேண்டாம் வேண்டாம். ரொம்ப சந்தோஷம்பா. என் பொண்ணை நீங்க பேச வச்சிட்டீங்கன்னு கேட்கும்போது உங்களுக்கு நாங்க காலம் பூரா கடமைப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி ஒரு பொண்ணை கொடுத்ததுக்கு நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். பெரியம்மா, வீட்டுக்கு போயிருந்தேன். அப்பா அம்மா சஞ்சய் யாரையுமே காணோம். வீடு பூட்டி இருக்கு. எங்க போயிருக்காங்க ஏதாவது தெரியுமா? என்ன பெரியம்மா, சொல்லுங்க. சுந்தரி, இதுல தயங்குறதுக்கு என்ன இருக்கு? நாம சொல்லலைன்னா அவளுக்கு தெரியாம போயிடுமா? என்ன பாட்டியாச்சு? சஞ்சய் கல்யாணம் பண்ணியிருந்தானே கவிதா, அந்த பொண்ணை எல்லாரும் சேர்ந்து கொலை பண்ணிட்டாங்க.
இப்போ அவங்க எல்லாரும் ஜெயில்ல இருக்காங்க. நித்யா, உங்க அம்மா அப்பா பத்தி சொல்லிருக்க, ஆனா இவ்வளவு மோசமானவங்களா இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் தான் ஐயா துரைய பெத்தவ. இந்த வார்த்தையை சொல்லவே எனக்கு வெக்கமா இருக்கு. அவ ஏன் இவ்வளவு கேவலமாயிட்டான்னு எனக்கு தெரியவே இல்லை. ஆனாலும் இந்த பொண்ணு அந்த குப்பையிலிருந்து தப்பி வந்த மாணிக்க மாதிரி இருக்கு. விடுங்க பாட்டி, அவங்கெல்லாம் என்னைக்குமே மாற மாட்டாங்க. அவங்கள பார்க்கணும்னு வந்தேன் பாருங்க, என் புத்திய நான் தான் அடிச்சுக்கணும். நான் கிளம்புறேன் பாட்டி, நான் வரேன். என்னம்மா நீ இப்படி வந்த உடனே கிளம்புறேன்னு சொல்ற? உங்க அம்மா அப்பா இல்லைன்னா என்ன, நான் உனக்கு அம்மா இல்லையா? நீ இங்க இருக்க மாட்டியா என்ன? ப்ளீஸ் பெரியம்மா, என்ன கம்பல் பண்ணாதீங்க. நான் ரொம்ப மனசொடைஞ்சு போயிருக்கேன். நித்யா, உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியலம்மா. இவ்வளவு தூரம் வந்துட்டு உடனே போறேன்னு சொல்றியே, எனக்கு மனசு கேட்கலம்மா. எனக்காக ஒரு 2 நாள் இருந்துட்டு போயே. இன்னும் 2 நாள் என்ன 2 நாள்? இன்னும் 10 நாள் ஆனாலும் அவங்க 2 பேரும் இங்கதான் இருப்பாங்க. பாட்டி ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோங்க. உங்க அப்பா அம்மா பண்ண பாவத்தை போக்கணும்னு நினைச்சேன்னா, இந்த குடும்பத்துக்கு நல்லதை பண்ணணும்னு நினைச்சேன்னா, நீங்க இங்கதான் இருக்கணும். பாட்டி, நான் எப்படி அதெல்லாம் பண்ண முடியும்? முடியும்மா, முடியும். இன்னும் 10 நாளையில கேஸ் கோர்ட்டுக்கு வரப்போகுது. என் பிள்ளைக்கு எதிரா நான் சாட்சி சொல்ல போறேன். நீ உங்க அப்பனுக்கு எதிரா சாட்சி சொல்லுவியா? அத்தை, என்னது இது? எந்த நேரத்துல எதை பேசணும்னு தெரியாம பேசுறீங்க? அவளே மனசு ஒடிஞ்சு போயிருக்கா, அவளை போய் கட்டாயப்படுத்துறீங்க. விடுங்க அத்தை, ஏன் அத்தை இப்படி பண்றீங்க? நீ சும்மா இரு சுந்தரி. அவன் பண்ண அக்கிரமத்துக்கும் அநியாயத்துக்கும் ஒரு நியாயம் கிடைக்க வேண்டாம்? நீ என்னமா சொல்ற? சரி பாட்டி, பெரியம்மாக்காக கண்டிப்பா நான் இங்க இருக்கேன். குட். பெரியம்மா, இன்னொரு முக்கியமான விஷயம், நான் அவங்களுக்கு அகேன்ஸ்டா இருக்கேன்னு எக்காரணத்தை கொண்டும் அவங்களுக்கு தெரியவே கூடாது. பெரியம்மா, எங்க அப்பாக்காக வாதாடுற லாயர் நம்பர் ஏதாவது தெரியுமா? இருமா, பாத்துட்டு வரேன். இதுல நட்ராஜ் எழுதி வச்சிருக்க நம்பருமா? இருக்கு பெரியம்மா. ஹலோ சார், என் பேர் நித்யா. நான் துரையோட டாட்டர் பேசுறேன். இவ்வளோ நாளா நான் சிங்கப்பூர்ல இருந்தேன். இன்னைக்கு தான் வந்தேன். அப்பாவை பார்க்கணும், பார்க்க முடியுமா? ஓகே சார், தேங்க்யூ. என்னம்மா சொன்னாரு? இன்னைக்கு ஜாமீனுக்காக கோர்ட்டுக்கு வராங்களாம், அங்கேயே வந்து மீட் பண்ணலான்னு சொன்னார் பெரியம்மா. சரி பெரியம்மா, அப்போ நாங்க கிளம்புறோம். வரேன் பாட்டி. சரிம்மா. வேண்டாம்மா, நீ எங்க போகணுமா? பெரியம்மா, அவங்க கொலைகாரங்கன்னு தெரிஞ்சதுமே கிளம்பணும்னு தான் தோணுச்சு. ஆனா உங்களுக்காக தான் நான் இங்க தங்கவே போறேன். செய்யறதையும் சரியா செய்யணும்ல, அதுக்காக தான் பெரியம்மா மனசை கல்லாக்கிட்டு அந்த வீட்லயே தங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்லது பண்ணிட்டு தான் நான் இங்க இருந்து போவேன். வரேன் பாட்டி. சரிம்மா. வரேன் பெரியம்மா. சரிம்மா. வரேம்மா. சரி, வரேங்க தம்பி. வணக்கம். இத கொஞ்சம் குடி. என்ன சார் இது? கூல் ட்ரிங்க் சார்.
கொடுக்க கூடாது சார். கூல் ட்ரிங்க்ஸ் தான் சார். அதெல்லாம் கொடுக்க கூடாது சார். லேடிஸ் இருக்காங்க, சின்ன பையன் இருக்கான் சார். எதுவுமே கொடுக்க கூடாது சார். சார் என்ன சார் இப்படி நான் சொல்றீங்க? தான் சொல்லிட்டே இருக்கேன்ல கான்ஸ்டபிள் சார். என்ன பிரச்சனைங்க? கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து கொடுக்குறாரு சார். கூல் ட்ரிங்க்ஸ் தானப்பா? ஆமா சார். கொடுங்க சார். தேங்க் யூ சரி சார். கொடுங்க. இந்தா வாங்க போலாம். அவங்களுக்கு கொடுத்துட்டு நீ குடி. வசந்தா, நான் என் உசுரை கொடுத்தாவது உங்க 2 பேரையும் காப்பாத்த வண்டி குடி. சாப்பிடு. மா குடிங்கம்மா, அழாதீங்கம்மா. நீங்க அழறத பார்க்கும்போது தான் எனக்கு வெறி ஜாஸ்தி ஆகுது. கவிதா எங்கே இருந்துகிட்டு ப்ளே பண்றாள்ல, அவளை விடக்கூடாதுமா, சாகடிக்காம விடக்கூடாது. டேய், கொஞ்சம் நீ பேசாம இருடா. ஏற்கனவே நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிற பிரச்சனை போதாதா? மறுபடியும் ஏன் இன்னும் பிரச்சனையை கலப்புற? மா அழாதம்மா, வாங்கி குடிமா, குடிமா. கேசவா, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லடா. வசந்தாக்கும் சஞ்சய்க்கும் எப்படியாவது பெயில் வாங்கி கொடுத்துட்றேன். டேய், வேணும்னா பேசாம நானே கூண்டுக்குள்ள ஏறி நான் தான் இந்த கொலையை பண்ணேன்னு ஒத்துக்கிறேன். அவங்க 2 பேருக்கு எப்படியாவது பெயில் வாங்கி கொடுத்துருப்பா. பா ஏப்பா முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கீங்க? நீங்க எதுவும் பண்ணல. டேய், நீங்க 2 பேரும் கஷ்டப்படுறதுக்கு என்னால பார்க்க முடியலடா. இவ்வளவு வயசுக்கு அப்புறம் நீங்க எப்பா கஷ்டப்படணும்? நான் வேணா அவளை கொலை பண்ணனு ஒத்துக்கிட்டு உள்ள போயிரப்பா. டேய், ஏன்டா இப்படி கத்துற? அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார், பண்ணிக்கலாம் சார். கண்டிப்பாக பண்ணிடலாம் சார். ஓகே சார், நான் அப்புறம் கூப்பிட்றேன் சார். கொஞ்ச நேரம் அமைதியா இருடா. என்ன என்ன இங்கே டிஸ்கஷன்? வெளியே வருவோமா வரமாட்டோமா டவுட் வந்துச்சா உங்களுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். நான் தான் உள்ள போவேன், நான் தான் உள்ள போவேன்னு ஒருத்தர் போட்டி போட்டு சண்டை போட்டுக்கிறாங்க சார். அவ்வளவுதான் சார். அப்போ நீங்கள் தான் கொலை பண்ணீங்களா சார்? பரவாயில்ல சொல்லுங்க, உண்மையாக சொன்னா தானே நான் உங்களை காப்பாற்ற முடியும். சார், என் புள்ள மேல சத்தியமா நாங்க யாரும் கொலை பண்ணல சார். அவளே ஏதோ பண்ணிக்கிட்டு திட்டம் போட்டு கத்தியை மறைச்சு வச்சுட்டு வீட்டு விட்டு போயிருக்கா சார். நாங்க யாரும் கொலை பண்ணல சார். அட எதுக்குமா இப்போ நீங்கள் அழறீங்க? அமைதியா இருங்க. ஒருவேளை நீங்க தான் கொலையே பண்ணியிருந்தா கூட உங்களை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை. தைரியமா இருங்க. உங்களை வெளியில கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. நான் பாத்துக்கிறேன். சார், நீங்க ஏன் சார் இப்படி இருக்கீங்க? நீங்களே இப்படி உடஞ்சு போயிட்டீங்கன்னா அப்புறம் உங்க வைஃப் உங்க பையனுக்கெல்லாம் யார் சார் ஆறுதல் சொல்றது? இல்ல சார், நான் ஜெயிலுக்கு போனா பரவாயில்ல. என் பொண்டாட்டிக்கும் என் பையனுக்கும் எதுவும் ஆகக்கூடாது சார். சார், எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு, அதெல்லாம் விடுங்க. நான் தான் சொல்றேன்ல, இன்னைக்கு உங்களை ஜாமீன்ல எடுத்து உங்களை வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் நான் பண்ணிட்டேன். கண்டிப்பா உங்களுக்கு ஜாமீன் கிடைச்சிரும். தைரியமா இருக்கு. தேங்க்யூ சார். கவலைப்படாதீங்க சார், நான் பாத்துக்கிறேன். வசந்தா, அதான் வக்கீல் சார் சொல்றாருல, இந்தா இத குடி. குடி. மா குடிங்கம்மா. இந்தா. இப்போ இந்த லிஸ்ட்ல இருக்குல்ல, இந்த லிஸ்ட்ல இருக்க கம்பெனிஸ் தான் புதுசா பிபிஓ எடுத்துக்கோங்க. ஐயோ, இப்போ எதுக்குங்க அதெல்லாம்? நாங்க என்ன விருந்து சாப்பிட வந்திருக்கோம்? பிசினஸ் விஷயமா பேசிட்டு இருக்கோம். இப்படி சாப்பிட கொடுத்துக்கிட்டே இருந்தா எப்படி? பரவாயில்ல, சாப்பிட்டுக்கிட்டே பேசுங்க. சிஸ்டர் நல்லா சமைப்பாங்கன்னு பாபு சொல்லிருக்கான். ஸ்வீட் காரம் பார்த்தாது சமைச்சு போடுங்கன்னு சொல்லிட்டு போறோம். அதனால என்ன, ஒரு half an hour வெயிட் பண்ணுங்க, நான் எல்லாத்தையும் ரெடி ஐயோ, பண்ணிடுறேன். அதெல்லாம் வேண்டாம். நாங்க இங்க வேலையை முடிச்சிடறோம். சரிங்க வாங்க. இப்போ டேய் அப்பாடா. வாங்கப்பா. என்ன வேலை மும்முரமா நடக்குது போல இருக்கு. அப்பா இவங்க என் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியா? உட்காருங்க தம்பி, உட்காருங்க தம்பி. அப்பா, என் பேர் ராஜேஷ். என் பேர் ஸ்ரீராம். சந்தோஷம். இந்தாப்பா. என்னப்பா இது? அது ஒண்ணும் இல்லப்பா, நம்ம ஹார்ட்வேர்ஸ் கடையை விற்கலாம்னு சொல்லியிருந்தல்ல, அதை உடனடியா வித்தோம்னா ரேட்டை குறைச்சு கேட்குறான். மற்றபடிக்கு விற்கிறதுக்கு எவ்வளவு ரேட்டு, லீஸுக்கு எவ்வளவு ரேட்டு, அடமானம் வச்சா எவ்வளவு ரேட்டுன்னு 3 விதமா 3 கொட்டேஷன் கொடுத்துருக்கான்.
நீ பாரு, உனக்கு எது தோதுப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாத்துக்கலாம். அப்பா சாரி, கேட்குறேன்னு தப்பா நினச்சிக்காதீங்க. என்ன விஷயமா இதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? டேய், நான் புதுசா பிபிஓ கம்பெனி ஒன்று ஆரம்பிக்க போறேன்ல, அந்த ஆஃபீஸ் போடுறதுக்கு. டேய், அதுக்குன்னு இருக்கிற பிசினஸ் க்ளோஸ் பண்ணிட்டு பண்ணுவாங்க. ஏதாவது அடமானம் வைக்கிற மாதிரி யார்கிட்டயே லோன் வாங்கி பண்ணா நல்லா இருக்கும். நானும் என் தம்பிக்கிட்ட 5 லட்சம் ரூபாய் கேட்டிருக்கேன். அவனும் தரேன்னு சொல்லியிருக்கான். சாரிடா பாபு, எங்க 2 பேர் குடும்ப சூழ்நிலை பத்தி உனக்கே நல்லா தெரியும். எங்களால பணம் போட முடியாதுன்னு உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். டேய், பணத்தை பத்தி உங்ககிட்ட கேட்டனா இருக்கிறத வச்சு ஏதாவது பண்ணலாம்டா. நீங்க எதுக்குப்பா யோசிக்கிறீங்க? எனக்கும் வயசாகி போச்சு, கடையில போய் முன்ன மாதிரி பாத்துக்க முடியல. இப்ப என்ன, நீங்க ஆசைப்பட்ட பிசினஸ கடையை வித்து அதை முதலீடா போட்டு பண்ணுங்க. நீங்க எல்லாம் ஓஹோன்னு வருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்பா, உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நிச்சயமா எங்க அப்பாலாம் இந்த அளவுக்கு எங்களை நம்பி பணம் போட மாட்டாங்க. போட முடியற அளவுக்கு பணம் இருந்தாலும் அவங்க எங்களை நம்பி செய்ய மாட்டாங்கப்பா. உண்மையிலே நீங்க கிரேட்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சொத்தை எல்லாம் யாருக்காக சேர்த்தோம்? இந்த இவனுக்காக தானே. இப்ப அவனே தனியா நின்று ஒரு பிசினஸ் பண்றாங்கிற போது நாம கொடுத்து உதவலைன்னா பின்ன யாரு கொடுத்து உதவுவா? ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அட என்னப்பா இது, இதெல்லாம் என்னோட கடமைப்பா. அதை தான் நான் செய்யறேன். பாபு, நீ ரொம்ப கொடுத்து வச்ச வேண்டாம். நல்ல அப்பா அம்மா, சரியா பாத்துக்கிற மனைவி, இதை விட ஒரு மனுஷனுக்கு வேற என்னடா வேணும்? உண்மையிலேயே நீ ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்ச வேண்டாம். டேய் டேய், போகுதுண்டா, வேலையை பார்க்கலாமா? சரி சரி, நீங்க வேலையை பாருங்கப்பா. மதி, இங்க வாமா. என்னத்த? குழந்தைய கொஞ்சம் வச்சுக்கமா. கொடுங்க. என்னங்க வந்து என்ன ஏதோ சொல்ல வந்த மாதிரி இருக்கு? ஆமாங்க, நமக்குன்னு இருக்கிறது ஒரு கடை, அதை விற்க போறோங்கிறது உங்களுக்கு வருத்தமா இருக்கா? அப்படின்னு யாரு சொன்னது? ஏங்க, இதை யாராவது வந்து சொல்லணுமா என்ன? இத்தனை வருஷமா அந்த கடைய நீங்க எப்படி பாத்துக்கிட்டு இருந்தீங்க? எவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்குனீங்க? இதெல்லாம் நான் கூட இருந்து பாத்திருக்கேன்ல. பாபு மாதிரி அதுவும் நமக்கு ஒரு புள்ள தானங்க. அப்படியே அரஞ்சனா பாரு, நம்ம பெத்த பிள்ளைங்க இந்த கடையை முன்னாடி. நம்ம பிள்ளைக்காக அந்த கடையை எந்த வினாடியும் நான் தூக்கி எறிய தயாரா இருக்கேன். நிஜமாவே உங்களுக்கு வருத்தமா இல்லையா? சரி, உன் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணவா? என்னங்க இது? நவரு, கேள்வி கேக்குறப்ப